விவர்ஸ் இன்னைக்கு டிசம்பர் 18 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி அப்படியே ரொம்ப சந்தோஷமாக ஜீப்பில் வந்து அந்த விண்டோ டோரெல்லாம் கீழே இறக்கிட்டு கத்திட்டே வராங்க. அப்போ உடனே விஜய் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு இப்படி கத்திட்டு வர, யாராவது பார்த்தா பயந்துட போகிறாங்கன்னொடனே, வெளியில் அது அவங்க பிரச்சனை, நான் அப்படி இல்லை, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, இத்தனை வருஷமாக உங்களால் விற்க முடியாத இடத்த நான் வந்து விற்றுட்டேன், அதுவும் இல்லாமல் பசுபதியே என்கிட்ட வந்து அந்த இடத்த வாங்கிட்டேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கத்திட்டே வராங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, இன்னொரு விஷயம் சொல்லவா, இங்கே பக்கத்தில் வா அப்படின்னோடனே காவேரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வா அப்படின்னோடனே பக்கத்தில் போனோடனே அந்த இடத்தோட மதிப்பு அதுவே கிடையாது, நீ எப்படியோ ஒரு 10-15 லட்சம் கூட தான் வச்சு விற்றுருக்க அப்படின்னோடனே காவேரி ரியலி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னொடனே மறுபடியும் கத்துறாங்க, எங்கள் அப்பா காசை வந்து எவ்வளோ ஏமாற்றிருப்பேன் அந்த பசுபதி, அவன் இன்னைக்கு என்கிட்டே ஏமாந்துட்டானே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னொடனே, இங்கே பாருங்கள் பேசின மாதிரி 2% கமிஷன் எனக்கு ஒழுங்காக என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கணும், என்னாலெல்லாம் போய் பேங்க்லலாம் போய் எடுத்துருக்க முடியாதுப்பா, கையில் காசு தந்துருங்கன்னொடனே அக்கௌண்ட்டில் காசு வரட்டும் அப்புறம் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, என்னை ஏமாத்தலான்னு பார்த்தீங்களே, காசை தந்துடுறேன் அப்படின்னோடனே இப்போ வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட கேட்குறாங்க, உண்மைக்குமே அந்த இடத்துல பேய் இருக்கா என்ன அப்படின்னோடனே, ஆமாம் அந்த இடத்துல கண்டிப்பாக பேய் இருக்குது, நான் கூட பார்த்துருக்கேன். அது வந்து உடனே காவேரி கேட்குறாங்க, பொம்பளை பேயா ஆம்பளை பேயானோடனே பொம்பளை பேய் தான், அன்றைக்கி நீ போனல, அன்றைக்கி நான் உன்னை காப்பாற்ற வந்தாலும் அப்போ கூட அந்த பேய் நம்ம வண்டி பின்னாடியே வந்துச்சுன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறமா நீ வேணால் போய் பாருன்னொன்னே, இல்லை எனக்கு பேய்னா லைட்டாக பயம்தான், நான் போகலை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டே வராங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, கங்காவும் குமரனும் வந்து அங்கே மிஷினில் உட்காந்து தச்சிட்ருக்காங்க. அப்போ பார்த்து காவேரி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு மாமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பக்கத்தில் கங்கா இருக்கனால குமரன் அப்படியே மென்று மிழுங்கி பேசுகிறாரு. என்ன உங்கள் அந்த வில்லி பக்கத்திலே இருக்கிறாளான்னொடனே இவர் குமரன் வந்து ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி வைங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, எங்கள் அக்கா பக்கத்தில் இருக்கும்போது உங்ககிட்ட பேச ஒரு பயப்படுற நாள் வரும், நான் நினச்சி கூட பார்க்கலாமாம்மா, பார்த்தீங்களா நம்ம நிலமைய, சரி வைங்க அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சோடனே குமரன் நினைக்கிறாரு, ஆமாம் இவ சொன்னது கரெக்டு தான், இவ்வளோ பக்கத்தில் வச்சுட்டு இவள்கிட்ட பேசுனாலே நமக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்த்தா கங்கா கேட்குறாங்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னோடனே, அது வந்து மேரி கிட்ட அப்படி சொல்லி சமாளிக்கிறாரு. அவர் பாட்டுக்கு என்னெல்லாமோ சொல்லி சமாளிக்கிறாரு. கங்காவுக்கு லைட்டாக டவுட் வருது. இங்கே என்ன ஆகுதுன்னா, பசுபதியும் ராகினியும் போய் அந்த இடத்த போய் பார்க்க போகிறாங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மார்க்கெட் ரேட்டை விட 10-15 லட்ச ரூபா கூட கொடுத்து தான் இடத்த வாங்கியிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் இங்கே பேய் இருக்குன்னு வர சொல்கிறாங்கன்னொன்னே இப்போ ராகினி அழ ஆரம்பிக்கிறாங்க, இந்த நிவின் என்னை மறுபடியும் ஏமாற்றிட்டான் அப்படின்னா. அப்போ பசுபதி என்ன சொல்கிறாருன்னா, அவள் கல்யாணம் முடிஞ்ச பிறகும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உன்னை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நேராக ராகினி கோவமாக நிவின் இருக்கிற இடத்த தேடி நிவினை பார்த்து வர்றாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.